வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணகுமார். எல்லோருக்கும் சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறதான் செய்யும். சில உணவுகள் உடனே சர்க்கரை அளவை ஏற்றிடும். அதெல்லாம் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல, கெட்ட உணவு அப்படின்னு சொல்கிறோம். சில உணவுகள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக தான் ஏற்றும். அதனால் நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன கொடுமை அப்படின்னா, நமக்கு பிடிச்ச முக்கால்வாசி உணவுகள் இந்த கெட்ட உணவு லிஸ்ட்டில் வருது. இப்போ நமக்கு பிடிச்ச உணவாகவும் இருக்கணும், அதே சமயம் சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை மெதுவாக தான் ஏற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சிம்பிள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். அது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1981 டாக்டர் டேவிட் ஜென்கின்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு உணவை சாப்பிட்ட உடனே எவ்வளவு சீக்கிரமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஏற்றுது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வேல்யூ கொடுத்தாரு. அது பேர் தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ. ஒரு உணவுக்கு 0லேருந்து 100 வரையும் என்ன வேணால் வேல்யூ இருக்கலாம். இப்போ 0லேருந்து 55 வரையும் இருந்தது அப்படின்னா அது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. மெதுவாக தான் செரிமானம் ஆகும், மெதுவாக தான் ரத்தத்தில் சுகர் வேல்யூ ஏற்றும். 56லேருந்து 69 வரையும் இருந்தது அப்படின்னா மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, மிதமாக ரத்தத்தில் சுகர் வேல்யூ ஏற்றும். 70க்கு மேலே இருந்ததுன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, உடனே சர்க்கரை அளவை ஏற்றிடும். சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவை ஏற்றிடும். இந்த கான்செப்டை பொறுத்து பார்த்தா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவை எடுத்துக்கலாம், ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவை எடுத்துக்கக்கூடாது. ஆனால் இங்கே தான் பிரச்சனை இருக்குது. முக்கால்வாசி பழங்கள் மீடியம் ஆர் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. உதாரணத்துக்கு அன்னாசி பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 59. பப்பாளிக்கு 60, தர்பூசணிக்கு 72. இப்படி பார்த்துக்கிட்டா எந்த ஒரு பழங்களையும் எடுத்துக்க முடியாது. இதுக்காக தான் 1997 ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது பேர் கிளைசிமிக் லோடு. இந்த கான்செப்ட் படி ஒரு உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூவும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க, அதே சமயம் அந்த உணவை எவ்வளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டதுனால கிளைசிமிக் லோடு அப்படிங்கிறது பர்ஃபெக்டான வேல்யூ கொடுக்குது. உதாரணத்துக்கு 0லேருந்து 10 வரை இருந்தது அப்படின்னா லோ கிளைசிமிக் லோடு உணவு. 11லேருந்து 19 வரையும் இருந்தது அப்படின்னா மீடியம் கிளைசிமிக் லோடு உணவு. 20க்கு மேலே இருந்தது அப்படின்னா ஹை கிளைசிமிக் லோடு உணவு. ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னா அது சுகர் வேல்யூ ஏற்றக்கூடாது அப்படின்னா அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ எவ்வளவு, அதை எப்படி கிளைசிமிக் லோடாக மாற்றுறது, அது எவ்வளவு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வேலைக்காகுமா சார்? ஒன்றும் வேண்டாம். 4 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட். மாவுச்சத்து எடுத்துக்கும் போது குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது ப்ராசஸ்டு ரிஃபைன்டு ஃபுட் இல்லாமல் அன்ப்ராசஸ்டு ஹோல் ஃபுட்டாக இருக்கணும். அதாவது சிறுதானியம், கருப்பரிசி, பழுப்பரிசி, சிகப்பரிசி இருக்கணும். குவான்டிட்டி, மாவுச்சத்து எப்போதும் குறைவாக தான் எடுத்துக்கணும். நம்பர் 2, கம்பைன் வித் ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்த்தி ஃபேட். மாவுச்சத்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக கூடவே புரோட்டீன் மற்றும் ஹெல்த்தி ஃபேட் நிறைந்த உணவுகளை சேர்த்து எடுத்துக்குங்க. இது மாதிரி சேர்த்து எடுத்துக்கும் போது நம்ம செரிமானம் என்பது மெதுவாக தான் நடக்கும். அதனால் ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏறாது. உதாரணத்துக்கு சாதம் எடுத்துக்கும் போது காய்கறிகளையும் பருப்பையும் எடுத்துக்குங்க. சப்பாத்தி எடுத்துக்கும் போது சிக்கனோ பன்னீரோ எடுத்துக்குங்க. ஓட்ஸ் எடுத்துக்கும் போது நட்ஸ் அண்ட் சீஸோடு சேர்த்து எடுத்துக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, முட்டை, மீன் வகைகள், சிக்கன், மட்டன், இது எல்லாத்துக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூவோ இல்லை கிளைசிமிக் லோட் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 0ங்க. அதில் மாவுச்சத்து நிறைந்த உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் என்பது மெதுவாக தான் நடக்கும். நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ மெதுவாக தான் ஏறும். நம்பர் 3, குக்கிங் மெத்தட். ஒரு உணவை எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த உணவு நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏற்றுமா ஏற்றாதா அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு உணவை அதிக நேரம் சமைச்சாலோ இல்லை அதிக டெம்பரேச்சரில் சமைச்சாலோ ரோஸ்டிங் பேக்கிங் பண்ணாலோ நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏற்றிடும். ஏன்னா செரிமானம் அப்படிங்கிறது சீக்கிரமே நடந்துடும். இதை விட பெட்டர் என்ன அப்படின்னா ஸ்டீமிங், சாட்டேயிங், வதக்கிறது, ப்ரெஷர் குக்கிங். நம்பர் 4, சைஸ் அண்ட் டெக்ஸ்சர். சிறுதானியமோ வெள்ளை அரிசியோ சாதமாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கஞ்சியாகவும் குடிக்கலாம். அதே மாதிரி பழத்தை அப்படியே கடித்து சாப்பிடலாம், இல்லை ஜூஸாக செஞ்சு கூட குடிக்கலாம். இது மாதிரி கஞ்சியாகவோ ஜூஸாவோ குடிக்கும்போது, அதாவது ஒரு உணவை திரவமாக எடுத்துக்கும் போது செரிமானம் அப்படிங்கிறது சீக்கிரமே நடந்துடும், சுகர் வேல்யூ உடனே ஏற்றிடும். அதனால் எப்போதும் ஒரு உணவை சாலிடாக அப்படியே எடுத்துக்க பார்க்கணும். அதனால் சர்க்கரை வராமல் இருக்கிறதுக்கும் வந்தவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் உடம்பு இளைக்கிறதுக்கும் இது மாதிரி சின்ன சின்ன உணவு முறை மாற்றங்கள் பண்ணாலே போதும், நமக்கு பிடிச்சதையும் சாப்பிடலாம், அதே சமயம் நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ உடனே ஏறாமையும் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.